அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூர் மாணிமுத்தனை காதலால் கூப்புவார்தம் கை. இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது சனிப்பெயர்ச்சி. சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல என்னுடைய குலதெய்வத்தையும் காவல் தெய்வத்தையும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி நான் இந்த பதிவை தொடர்றேன். அதாவது சனிப்பெயர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சனி பகவான் சரியான தமிழ் வருடம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி இரவு மணி 9:44க்கு, இதுவே ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 வருஷம் மார்ச் மாதம் 29, தமிழ் பங்குனி 15 தேதி. இந்த தேதியில் இரவு 9:44க்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி போகிறாங்க சனி பகவான். அது இதுவரைக்கும் தன்னுடைய சொந்த வீடான கும்ப வீட்டில் மூலத்திரிகோண வீட்டில் இருந்து மீன வீட்டுக்கு பிரவேசிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் இதனால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றியும் தான் நம்ம பார்க்குறோம். இதில் 12 ராசிக்கு என்ன விதமாக பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனி வீடியோவும் பார்க்குறோம். இதில் சனி பகவான் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சூரியன் புத்திரன் தான் சனி. சனியின் புத்திரன் மாந்தி. அதாவது சனியின் புத்திரன் மாந்தி அல்லது குளிகன்னு சொல்லுவாங்க. இதில் சனியினுடைய நிலை அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி மேற்கு திசைக்கு அதிபதி, மேற்கு திக்குக்கு அதிபதி. சூரியன் கிழக்கு உதித்து மேற்கு மறைகிறாங்க. அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பிளானட் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். அதாவது 12 ராசிகளில் காலபுருஷனுக்கு 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய துலாம் வீட்டில் உச்சமடையக்கூடியவரும் மேஷத்தில் நீச்சமடையக்கூடியவருமான இந்த சனி பகவான் இருள் கிரகம் என்றும் நீதி கிரகம் என்றும் நீதி பாரபட்சமற்ற நீதிவான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு நீதிபதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தவறுகளை விசாரித்து மரண தண்டனையாக இருக்கலாம், ஆயுள் தண்டனையாக இருக்கலாம், தங்களுடைய உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு நீதி வழங்குறாங்க. அந்த ஒரு தன்மையில் தான் சனி பகவான் அப்படின்ற ஒரு கிரகம் அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அவருக்கு ஈவு இரக்கம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அப்படின்ற அச்சம் மக்களிடையே நிறைய இருக்குது. அப்படிலாம் கிடையாது. ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கர்ம வினைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான சரியான பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத கொடுக்கறதுல சனி பகவான் சரியான ஒரு நிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால தான் நம்ம அவரை நீதிமான் அப்படின்னு சொல்கிறோம். அவருக்கு வச்சிருக்க பேர் ஒரு சரியான பேர் தான். இவர் மேஷத்தில் நீச்சமடைகிறார் அப்படிங்கிறதுனால மேசராசிக்காரங்களை பாதிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. இந்த 12 ராசிகளில் முதலாவது ராசியில் தான் சனி பகவான் நீச்சமடைகிறாரு. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் மேற்கு திக்கில் தான் பலம் அதிகம். அதாவது மேற்கு திக்கு அப்படின்னு பார்க்கும்போது மிதுனம் துலாம் கும்பம் மேற்கு திசை. இதில் கும்பராசியில் திக்பலம் அடைகிறாங்க. ஒரு ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் சனி பகவான் நிற்கும்போது அந்த சனி பகவானுக்கு 7ஆம் வீடு மேற்கு வீடு அப்படின்னு பேர். அங்கே திக்பலம் அப்படின்ற ஒரு அமைப்பில் பலம் அடைகிறாங்க சனி பகவான். இப்படிப்பட்ட சனி பகவான் மக்களிடையே ஒரு தவறான கருத்து இருக்குது. சனி ஒரு இருள் கிரகம், சனி பகவான் ஒரு துன்பங்களை மட்டும் தரக்கூடிய ஒரு கிரகம். 2.5 ஆண்டு, அதாவது மொத்தம் 7.5 ஆண்டுகள் அவருக்கு துன்பம் கொடுக்கறதுக்கு மட்டுமே அதிகாரம் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நவ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பணிகளை செய்வாங்க. அதில் 9 கிரகமும் இணைஞ்சால் மட்டும்தான் ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதில் சனி பகவானுடைய பங்கு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு இடத்துல இருக்கும். இதில் நம்ம பார்க்குறது சனி பெயர்ச்சிக்கான பலன்கள். சனி பெயர்ச்சி 2025, 2025லேருந்து 2027 வரைக்கும் இந்த 2.5 ஆண்டு காலகட்டம், அதாவது 2.5 சொல்கிறோம். 2.5 ஆண்டு காலகட்டம் மீன ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய இந்த சனி பகவான் மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாங்க. இதே சமயத்தில் அந்த வீட்டு அதிபதியான குரு பகவான் தன்னுடைய வீட்டுக்கு 4ஆம் வீடான மிதுனத்தில் தன்னுடைய சொந்த ராசி நட்சத்திரத்திலேயே பிரவேசிப்பாங்க. அதாவது குரு பகவானுக்கு 3 நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில். அதில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிரவேசிப்பாங்க. சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் பிரவேசிப்பாங்க. ஆகையால் இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவும் ரொம்பவும் உத்தமமான பலன்களை மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, வணிகம் செய்யக்கூடியவங்களுக்கு, தொழில்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, குருமார்களுக்கு, ஆன்மீகத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, பொது சேவையில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு, பொது காரியங்கள், அதாவது இறை காரியங்கள் இதிலெல்லாம் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டமும் ரொம்ப சிறப்பான உன்னதமான உத்தமமான பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்க காத்துட்டு இருக்காங்க. அப்படி தான் இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. சனி பகவான் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பெயர்ச்சி பலன்களை சொல்ல முடியாது. சனி பகவான் மற்ற வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான், ராகு, இவங்களுடைய பேச்சின் அடிப்படையில் தான் தன்னுடைய பலன்களை முழுமையாக ஒரு ராசி கொடுப்பாங்க. இதில் நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ராசி அமைப்பு இந்த கோச்சார ரீதியில் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபம், கடகம், துலாம், மகரம்,
மற்றும் கன்னி இந்த 6 வீடுகளுக்கும் மிகவும் உன்னதமான பலன்களையும், மற்ற 6 ராசிகளான மேஷம், மிதுனம், சிம்மம், விருச்சிகத்துக்கு கூட நல்ல பலன்களை செய்யும். அதில் துலாமுக்கு மட்டும் ரொம்ப உத்தமமான பலன்களை செய்யும் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் விருச்சிக ராசிக்கு அதிக நட்பலன்களை தரும், மகரத்துக்கு உன்னத பலன்களை தரும், கும்பத்துக்கு இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் குறைஞ்சி இனி நல்ல ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 6 ராசிகளுக்கு, அதாவது மேஷ ராசிக்கு துன்பம் அப்படின்னு எடுத்துட்டா கூட ரிஷப ராசிக்கு நல்லா இருக்கு, கடக ராசிக்கு நல்லா இருக்கு, துலா ராசிக்கு காட்டிலும் விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்கு, கன்னி ராசிக்கு நல்லா இருக்கு, மகர ராசிக்கு நல்லா இருக்கு. இந்த 6 ராசிகளுக்கு நட்பலன்களும், மற்ற 6 ராசிகளுக்கு பெரிய கெடுதல் இல்லை அப்படின்ற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலபுருஷனின் 3வது வீடான மிதுன ராசி, அதாவது மேஷம், ரிஷபம் அப்படின்னு எண்ணி வரும்போது 3வது ராசியாக வச்சுருக்காங்க இந்த மிதுனத்தை. ஏன் 3வது ராசியாக வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த வீட்டினுடைய அதிபதி புதன், மிதுனத்துக்கும் கன்னிக்கும் அதிபதி புதன். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 வரக்கூடிய சனி பெயர்ச்சியானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். 2025 சுத்தமான தமிழில் சொல்லணும் அப்படின்னா, குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி இரவு 9:44 கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு சனி பெயர்ச்சியாகி போகிறாங்க. அதாவது சனிக்கு மீனம் நட்பு வீடு அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. மிதுனத்துக்கு சனி பெயர்ச்சி ஆகக்கூடிய இடம் 9ஆம் வீட்டிலேருந்து 10ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. அதே சமயத்தில் 10ஆம் வீட்டில் இது நாள் வரைக்கும் இருந்த சனி ராகு பகவான் தன் வீட்டிலேருந்து 9ஆம் வீட்டுக்கு வர்றாங்க. அதாவது சனி 9ஆம் வீட்டிலேருந்து 10ஆம் வீட்டுக்கும், 10ஆம் வீட்டில் இருக்கிற ராகு 9ஆம் வீட்டுக்கும் இப்படி பெயர்ச்சியாகி வர்றாங்க. ஸோ இதுக்கு இடையில என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி ராகு சேர்க்கை நடக்கும். இந்த மிதுன ராசிக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு 2 மாதத்து அளவுக்கு சனி ராகு ஒரே நட்சத்திரங்களில் பயணிப்பாங்க. அது கிட்டத்தட்ட 3 மாதம் ஒரே நட்சத்திரங்களில் சனி ராகும் சேர்க்கை இருக்கும். இது மிதுன ராசிக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். தொழிலுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ராஜயோகத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். அதாவது இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு ஜூன் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மிதுனத்துக்கு ஒரு நல்ல காலகட்டம். அதே சமயத்தில் மிதுன ராசிக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ராசியின் மீது வரப்போகிற குருபவன், அதாவது மே மாதம் 18ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு வராங்க. அது ஜென்ம குரு அப்படின்னு பேர். ஜென்மகுரு வனவாசம் அப்படின்லாம் பஞ்சாங்கத்தை கொடுத்துருப்பாங்க. அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம். ஜென்மன் குருபதி ஏற ஜெயவீர் ராமன் வனம் சென்றான் வினையால் அப்படின்லாம் பழைய பாடல்கள் இருக்குது. அப்போ ஜென்மத்துக்கு குரு வரக்கூடாதா அப்படின்னா அப்படி கான்செப்ட் கிடையாது. அந்த ஜென்மத்துக்கு வரக்கூடிய குரு என்ன ஆதிபத்தியம் வாங்கி அங்கே வர்றாரு அப்படின்றத கவனிக்கணும். இந்த ராசிக்கு 7க்கும் 10 கூடிய குருவான் ஜென்மத்துக்கு வர்றது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு விஷயம் தான். அப்போ ஜென்ம குரு அப்படிங்கிறது பொதுவான கான்செப்ட், அதை நம்ம போட்டு குழப்பிக்க வேணாம். அதுக்கு மேலே அந்த ஜென்மம் அப்படிங்கிறது ஜாதகர் அப்படின்னு அர்த்தம். அப்போ குருன்றது ஒரு முழு சுப கிரகம், அதனுடைய ஒளி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் ஜென்ம குரு காலகட்டம் அப்படிங்கிறது. அப்போ ஒருத்தர் ஆக்டிவாக இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, ஏதாவது சில சேட்டைகள் பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் ஜென்ம குரு ஆகாது அப்படின்னு அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, பொதுவாகவே மிதுன வீடு அப்படிங்கிறது காற்று ராசி, புத்தி கூர்மையை அதிகம் பயன்படுத்தக்கூடிய ராசிக்காரங்க யாருன்னா மிதுன ராசிக்காரங்க. அதாவது நம்மகிட்ட அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தப்புகளை யார் செய்வாங்கன்னா மிதுன ராசிக்காரங்க. நீங்கள் செய்வீங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஜோதிடத்தில் இருக்குது. அதுக்காக தவறு நினச்சக்கூடாது. அறிவை சரியான விதத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். பொதுவாக காமெடி, கலைத்துறை, அதே மாதிரி பேச்சு சம்மந்தப்பட்ட, வாக்கு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவங்க, அறிவு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க, ஆடிட்டிங் தொழிலில் இருக்கக்கூடியவங்க, கணக்கு வழக்கில் இருக்கக்கூடியவங்களாம் மிதுன ராசி அல்லது கன்னி ராசிக்காரங்க தொடர்பு அங்கே அதிகமாக இருக்கும். புதன் சம்மந்தப்பட்டால் தான் இந்த துறைகள்லாம் கனெக்ட் ஆகும். ஜோதிடர்களாக இருக்கட்டும், ஒரு வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், அறிவை பயன்படுத்தக்கூடியவங்க, கணக்கு வழக்கு எழுதுறவங்க, இவங்க தான் அதிகபட்சம் மிதுன ராசியில் கனெக்ட் ஆவாங்க. கணிதத்தில் கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க, பிறரை மகிழ்விக்கிறதுல பெரிய கலை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க. பெரிய பெரிய காமெடி ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி, மிதுன லக்னம் அல்லது மிதுனத்தில் அவங்களுடைய லக்னாதிபதி நிற்கிறது, இந்த மாதிரி போன்ற அமைப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ மிதுனம்னு சொன்னாலே அறிவை பயன்படுத்தக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட உங்களுடைய ராசியில் முழு ஒளியும் குருபவன் கொடுக்கறது அப்படிங்கிறது பெரிய விசேஷமான ஒரு காலகட்டம் தான். இதில் எந்த ஒரு லாஸும் உங்களுக்கு கிடையாது. ஃபஸ்ட்டு ஜென்ம குரு அப்படின்றதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துட்டோம். ரெண்டாவது விஷயம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இது நாள் வரைக்கும் இந்த கேது பவன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு மே 14ஆம் தேதி பேர்ச்சியாகி வர்றாங்க. அதே சேம் டைமில் உங்களுக்கு ராகு பவன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பேர்ச்சி ஆயிடுவாங்க. சனி 10ஆம் இடத்துல இருக்கும்போது சனி உங்கள் லக்னத்துக்கு 8க்கும் 9 கூடியவங்க, 9 கூடியவன் 10க்கு தொடர்பு கொண்டாலே அதுக்கு பேர் தர்ம கர்மாதிபதி யோகம்னு பேர். உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த சனி பயிற்சி 2.5 வருஷ காலகட்டமும் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்ற ஒரு யோக அமைப்பில் தான் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி அமையுது. அப்போ 2.5 வருஷமும் உங்களுக்கு தொழிலுக்கு அற்புதமான யோகமான காலகட்டம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு மட்டும்.
மிதனராசி அல்லது மிதன லக்னத்துக்கு இதுக்கு வந்து 50% மேலே இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு வேலை செய்யும். இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது வேலை செய்யும். தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னாலே தொழிலுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது தான் அதோடைய கான்செப்ட். ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லக்னத்துக்கு 7, 10 கூடியவர் அப்படிங்கிறனால 7ஆம் இடத்தை குரு பார்த்து, 5ஆம் இடத்தை குரு பார்த்து, 9ஆம் இடத்தை ஏக காலத்தில் இந்த மாதிரி குரு பார்க்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விசேஷம். இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே. அப்போ குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு குழந்தை, திருமணம் ஆகலைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு திருமணம், அதே மாதிரி தந்தை ஆக முடியல அப்படின்னு சொல்லக்கூடியது தான் குழந்தை. தந்தை ஸ்தானம் 9ஆம் இடம். அப்போ பெண்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது, பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருக்குது, இல்லை நீர்க்கட்டி இருக்குது, இல்லை யூட்ரஸில் எனி ஒன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அது வந்து க்யூர் ஆகிடும். அது என்ன மெடிசன் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு வந்து ஆயுர்வேதிக் வேதம் தான், வேதகாரகன் தான் குரு. அப்போ ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு உடனடியாக சரியாகி குழந்தை பாக்கியத்தை உடனடியாக கொடுத்துரும். உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு கேதுனுடைய தொடர்பு இந்த காலகட்டத்தில் வரும். எப்போன்னு கேட்டிங்கன்னா இந்த கேது பேச்சில் வரும். ஸோ அந்த காலகட்டங்கள் நீங்கள் வந்து பேச்சு, வார்த்தைகள், அதே மாதிரி குடும்ப உறவுகள் இதெல்லாம் கவனமாக இருக்கணும். இந்த சனி பேச்சுக்கு பின்னாடி, அதாவது மே மாதத்துக்கு பின்னாடி வந்து நீங்கள் இதெல்லாம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு கேது வந்து சிம்மத்தில் இருக்கும்போது உங்களுடைய ரிஷப ராசியை, அதாவது உங்களுடைய கடகராசி உங்களுக்கு 2ஆம் வீடாக வரும், அதில் தொடர்பு கொள்வாங்க. இது ஒரு பாதிப்புக்குரிய விஷயம். கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். யார்கிட்ட பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பேச்சு வழக்குனால வம்பு வழக்குகள் வந்துடும். அதாவது யார்கிட்ட பேசும்போதும் பொறுமையும் நிதானமாக பேசுங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம். நம்ம என்ன பேசுகிறோம், ஏது பேசணுன்றத கொஞ்சம் கவனித்து பேசணும்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்களை தேடி பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் பொறுமையை கையாளும் போது அந்த பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்துக்கலாம். அதாவது புத்தியை வந்து கவனமாக கையாளுங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம். பொறுமை தேவை இந்த காலகட்டத்தில். உங்கள் ராசிக்கு 10க்கு வந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ 12ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது என்ன நடக்கும், 3ஆம் பார்வை பார்க்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூக்கத்தில் பிரச்சனை ஏற்படும். தேவையில்லாத பயணங்கள், தேவையில்லாத அலைச்சல்கள் மூலமாக மன உளைச்சல்கள் இதெல்லாம் ஏற்படும். இருந்தாலும் தொழில் பண்ணக்கூடியவங்க அலைஞ்சிங்க அப்படின்னா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சலை கொடுக்கும். அப்படி பயணங்கள் இருந்தது அப்படின்னா அதில் பெரிய ஒரு லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக அந்த டைமில் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா உங்கள் லக்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, இந்த சனிக்கும் குருவுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும் போது வெளியூர் போய் அங்கே வருமானம் ஈட்டுறதுக்காக நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப உத்தமமான ஒரு விஷயமா இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு சனி பகவான் தான் தெய்வம், குலதெய்வம், குடும்ப தெய்வம், இன தெய்வம் அப்படி சொல்லக்கூடியதெல்லாம். அதாவது ஒரு தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் 5 தெய்வங்கள் உண்டு. முதல்ல குலதெய்வம், அடுத்து எல்லை தெய்வம், காவல் தெய்வம், ஊர் தெய்வம், இணை தெய்வம்னு சொல்லி 5 தெய்வங்கள் இருக்குது. பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க இறை வழிபாட்டில் அதிகம் நாட்டம் செலுத்த மாட்டாங்க. ஆனால் இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு குரு பகவான் ராசிக்கு வர்றாங்க, 10 கூடிய குரு பகவான் ராசிக்கு வர்றாங்க அப்படின்றதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இன தெய்வம் இதெல்லாம் நீங்கள் வழிபாடு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத உண்மை. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய இந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் விலகி பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும். அதை நம்ம சொன்ன மாதிரி 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாங்க, குழந்தை கிடைக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா. உங்களுக்கு ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் குரு பகவான் 5ஆம் இடத்த அதிபதி ஒரு வீக்காக இருக்காங்க அப்படின்னா அந்த பாதிப்புகள்லாம் நீங்கிறதுக்கு இந்த வழிபாடு வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த சனி பயிற்சியானது மொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு 80% மேலே நல்ல பலன்கள் தான் அதிகமாக தருது. ஸோ ஏதாவது பாதிப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவையற்ற அலைச்சல்கள் தான் தூக்கமின்மை கொடுக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் தூக்கத்தில் கவனம் செலுத்துங்க. அதாவது நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு நேரத்துக்கு தூங்குறதுக்கான இடத்துக்கு நீங்கள் போயிடுங்க. அதே மாதிரி சனின்றது பாதம், 12ஆம் இடம்ன்றது பாதம். ஸோ பாதங்களில், கால்களில் ஏதேனும் குறைபாடுகள், பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது. அதை மட்டும் கவனம் செலுத்துங்க. 7ஆம் இடத்தை சனி பார்க்குறாங்க. மீன ராசிக்கு, மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு 10ஆம் பார்வையை சனி பார்க்கும்போது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கேதுவனுடைய தொடர்பு 2ஆம் இடத்துக்கு வருது அப்படின்றதுனால குடும்பத்துக்குள்ள, அதாவது கணவன் மனைவிக்குள்ள, குழந்தைகளுக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படும். அது ஏற்படாதவன்னு நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் குடும்பம், உங்கள் குழந்தை இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நண்பர்கள் மாதிரியாக உட்காந்து பேசி இது வந்து ஒரு தீர்வு எடுத்துக்கணும். ஆனால் இந்த பிரச்சனைகள் ஏற்படும், அதுவே சரியாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, லக்னத்தில், அதாவது ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் வீட்டை பார்க்குறாங்க. 10ஆம் பார்வையை சனி பார்த்தாலும், தன்னுடைய கர்ம பார்வையை பார்த்தாலும்
குருபவனுடைய பார்வை அப்படிங்கிறது எந்த நிலையிலேருந்து குருபவன் பார்த்தாலும் நன்மை மட்டும்தான் செய்வார். குருபவன் அந்த லக்னத்துக்கு கெட்டவர் தான். மிதுன லக்னத்துக்கு குரு பாதகாதிபதி தான். ஆனால் அவர் லக்னத்திலிருந்து 7ஆம் வீட்டை பார்க்கும்போது அந்த 7ஆம் வீட்டுக்கு சுபமான விஷயங்களை தான் செய்வார், தவிர அசுபமான விஷயங்களை நிவர்த்தி செய்வார் அப்படின்றது உண்மை. அதனால தான் நம்ம சொல்கிறோம், திருமணத்துக்காக காத்துக்கிட்டு கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் திருமணம் நடைபெறும். வயசாகிடுச்சு சார், 30 வயசு ஆகிடுச்சு, 35 வயசு ஆகிடுச்சு, ஆகிட்டு போட்டுமே, உங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருக்குது. இந்த சனி பயிற்சி ரொம்ப பாசிட்டிவான விதத்தில் இருக்குது. நீங்கள் இதை பயன்படுத்தி ஒரு நல்ல ஜோசியர்களை அல்லது உங்கள் குடும்ப ஜோசியர்களையோ அல்லது எங்களை மாதிரி ஜோசியர்களையோ நீங்கள் அணுகி உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து, திறமையான ஜோசியர்கள்ட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து நல்ல தெளிவான ஒரு ஆய்வுக்கு வந்து ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்களாக எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு 1 2 3 நீங்களாக எண்ணிக்கிட்டு நீங்களாக ஒரு முடிவுக்கு வராதிங்க. ஏன்னா ஜோதிடம்ன்றது மிகப்பெரிய கடல். அதாவது நம்ம வந்து ஜோதிடம்ன்றது 3/4 பங்கு, நிலப்பரப்புன்றது 1/4 பங்கு தான். நான் ஜோதிடத்தை ஆய்வு பண்ண முடியுன்றது ஜோதிடர்களாலே முடியாத காரியம். அதனால அவங்கவுங்க சுய ஜாதகத்தை தார தோசை இருக்குது, களத்திர தோசை இருக்குது, செவ்வாய் தோசை இருக்குது, ராகிய தோசை இருக்குது அப்படின்னு தோஷம்ன்றதை நீங்களே சொல்லாதீங்க. தோஷங்கள் உண்மைதான், ஏன்னா பராசர காலத்தில் இதெல்லாம் உண்டு. ஆனால் தோஷத்துக்கு விதிவிலக்குகளும் நிறைய உண்டு. ஸோ அதனால் ஒரு ஜோதிடர்களை அணுகி உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து இதில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பாசிட்டிவான விஷயம் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிங்க அப்படின்னா, இந்த கோச்சார கிரகங்களுக்குன்னு ஒரு வலிமை இருக்குது. அது கோச்சாரத்தில் கிரகங்கள் வரும்போது அதுக்கான பாசிட்டிவான விஷயங்களை அந்த கிரகம் செய்யணும் அப்படின்ற அமைப்பில் உங்களுக்கு இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கும்ன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு முறை பரிசீலனை பண்ணி முடிவுக்கு வாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும். அதே மாதிரி லவ் எனக்கு செட் ஆகலை சார், அதான் பிரச்சனை எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால நல்ல, அதாவது உண்மையான காதல், உண்மையான காதலர்கள் யாரோ அவங்கள அடையாளம் காட்டி உங்களுக்கான வாழ்க்கை துணையை இந்த காலகட்டத்தில் அடையாளம் காட்டும் அப்படிங்கிறதான் உண்மை. அதே நேரத்தில் கேதுவனுடைய 11ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறதுன்றதுனால தவறான நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் கிராஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க அப்படின்றது இந்த சனி பயிற்சியினுடைய ஒரு அமைப்பு. ஸோ இந்த சனி பயிற்சி எல்லா விதத்திலும் உங்களுக்கு வந்து 80% மேலே நல்ல பலன்கள் தான் நிறைவாக சொல்லியிருக்கு. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு பாவக ரீதியாக இப்போ வந்து சனி பயிற்சியை கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் நிறைய இருக்குது. குறிப்பாக வந்து ஜென்ம குரு அப்படின்றதான் முக்கியமான ஒரு விஷயம்.